பேச்சு பேசாதவர்கள். அதனால கண்ணியமா கொடுக்கிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அன்பர்களே, தாய் தகவனுடைய உள்ளத்துல வான் செய்யப்பட்டான். குழந்தைக்கு பால் வருதுங்களே, குழந்தைக்கு பால், அதை பற்றி ஒரு அறிஞரிடத்துல நான் கேட்டேன். அந்த பால் எப்படி கேட்டு பாலுடைய உற்பத்தியை பத்தி சொல்லுங்க. அவர் சொன்னாரு, தாயுடைய பால் கடுமையான குளிர்காலத்துல பனிகாலம் வந்துட்டால் தாயுடைய மார்பிலிருந்து குழந்தைக்கு வரக்கூடிய பால் வெது வெதுப்பா வரலாம், சூடா வரதாங்க. உள்ள அடுப்பா இருக்கு, ஸ்டவ் இருக்கா, அந்த குழந்தைக்கு சிறு சிறுப்பான பால் ஒத்துக்காதுட்டு சூடா பால் கொடுக்கறாங்க. பால் கூட்டக்கூடிய தாயை கேட்டு பாருங்க. கடுமையான கோடை காலம் வந்துட்டால் அந்த பாலை குளிர வைத்து கொடுக்கிறாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. உள்ள ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கா, ஐஸ் பொட்டி இருக்கா, இப்படி உன்னை கொடுத்து பராமரிச்சிருக்கிறான் அல்லாஹ். உனக்கு மரியாதை தெரியல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தாய் திண்ட உணவு, உன் அம்மா திண்டது என்ன உனக்கு தெரியாது. முனிசிபாலிட்டி குப்பை தொட்டி மாதிரி மயிறு, கருவாடும் நண்டும் நத்தையும் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் என்ன கொட்டுல. தாயுடைய வயிற்றுல ஹலாலானது எல்லாமே கொட்டியாச்சு, குப்பை தொட்டி மாதிரி. அவ்வளவையும் அரைத்து உன்னால எதிர்க்க முடியுமா அல்லாஹ்வே? உன்னால உண்டாக்க முடியுமா? அப்ப உன்னுடைய தாயை மில்க் ஃபேக்டரி ஆகிட்டான், பால் ஊட்டக்கூடிய தொழிற்சாலை ஆகிவிட்டான். உன்னால ஒரு தொழிற்சாலை அப்படி உண்டாக்க முடியுமா? நீ வேண்டாம் கொஞ்சம் கருவாடு, நெய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி, குருமா, குஸ்தா எல்லாத்தையும் போட்டு ஒரு தொழிற்சாலையில ஆட்டி பார்த்து பால் வடிகாது பாரு. உன்னால செய்ய முடியுமா? அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிற மில்க் ஃபேக்டரிய பாருங்க, உனக்கு பால் விட்ட தாயை பாரு, எப்படி பால் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அப்படி கொடுத்து வளர்த்தானே அல்லாஹ் தஆலா. அவனை எதிர்த்துட்டு இன்னைக்கு கேள்வி கேட்கிறான், தொழுதா சரியா போச்சுங்களா? தொழுதா அல்லாஹ் கொடுப்பானா? அயோக்கிய பயலே, நீ தொழுதாம இருக்கும்போது பதரமான பாலை கொடுத்தான்ல, நீ அல்லாஹ்னு சொன்னீங்க அப்ப கொடுத்தான். இப்ப நீ அல்லாஹ் வணங்கும் போது உன்னை விடுவானாமே? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதற்கு கிராத்துல குர்ஆன்ல தராவீஹ்ல ஓதும் போதே ஒரு ஆயத்து வந்துச்சு. ஓதும் போது அவர்கள் 1.5 ஜுஸ் ஓதி இருக்கிறாங்க. ஒரு ஆயத்து ஓதும் போது எனக்கு சிந்தனை வந்துச்சு, அடியார்களுக்கு இதை பத்தி சொல்லணும். மன் ஹர்ரம ஸீனத்த அல்லாஹ் அல்லதி அஹ்ரஜ லிஇபாதி. அல்லாஹ் தஆலா இந்த பூமியில வெளியாக்கி இருக்கிற ஸீனத்துகள், அலங்காரங்கள் என் அடியார்களுக்கு ஹராமாக்குறது யார்? கூடாது என்று சொல்றது யார்? என் அடியார்களுக்கு நான் வெளியாக்கி இருக்கிற நபியை நீக்கி சொல்லுங்க. குல் ஹிய லில்லதீன ஆமனு. இந்த துனியாவில எவ்வளவு நியமத்தை வெளியாக்கி இருக்கிறனோ இவ்வளவும் என்னை ஈமான் கொண்ட பக்தர்களுக்காக தான் வெளியாக்கி இருக்கிறேன், நீங்க சொல்லுங்கங்கறாங்க. குல் ஹிய லில்லதீன ஆமனு ஹாலிஸத்தன் யௌமல் கியாமா. துனியாவிலே என் அடியார்களுக்கு தான் வெளியாகி இருக்கிறேன், என் அடியார்களுக்காகவே உண்டாக்கி இருக்கிறேன் என்றாலும் ஈமான் கொள்ளாத காஃபிர்கள் கொஞ்சம் சுகம் அனுபவிப்பார்கள். ஆனாலும் நபியே, ஹாலிஸத்தன் யௌமல் கியாமா, கியாம நாளையிலே அது பரிபூர்ணமா ஈமான் கொண்டவனுக்கு கொடுக்க, காஃபிர்களுக்கு கொடுக்க மாட்டேன். நண்பர்களே, நமக்குள்ள நாள் அங்கே வச்சிருக்கிறான். ஒரு பயலுக்கு தண்ணி கொடுக்க மாட்டான் அல்லாஹ் தஆலா. நரகவாதிகள் சொர்க்கவாதிகள் இடத்துல தண்ணீர் கேட்பார்கள், கொஞ்சோடு உணவு கொடுங்க, ஏதாவது தண்ணி கொடுங்க. அப்ப நரக சொர்க்கவாதிகள் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலன்னார். இந்த தண்ணீரையும் இந்த உணவையும் நரகவாதிகளுக்கு ஹராமாகிட்டு அல்லாஹ் கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இருக்கு. இப்போ உன்னை என்ன வச்சாங்களா? என்ன சக்கராத்து வந்துச்சா? சோறு இல்லாம எங்க செத்து என்ன ஆச்சு? நண்பர்களே, எல்லாரும் ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கிறவங்க. அப்படியே சஹாபாக்கள் வீட்டுல இருந்த மாதிரி வறுமை வர இல்லை, சஹாபாக்கள் வீட்டுல இருந்த மாதிரி பட்டினி பசி இல்லை. ஓரளவுக்கு எல்லாரையும் நிம்மதியா அல்லாஹ் வச்சிருக்கிறான். இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் பாருங்க குறையில்லாத மனுஷன் இல்லை. ஆனா நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரொம்ப பெரிய தயாளு. நாம கேட்ட அளவுக்கு கொடுக்காம நம்ம ஈமான காப்பாத்தி வச்சிருக்கிறோம் அல்லாஹ் தஆலா. இல்லைன்னா உடனே இந்த பள்ளிவாசல பார்க்க முடியுமா? உனக்கு 4 லட்சத்துல பங்களா கொடுத்து, மேல்மிச்சமா 10-15 சொத்து கொடுத்து, ஒரு அம்பாசிடர் காலை கொடுத்தா எங்க உட்கார்ந்துட்டு இருப்பியோ, யாரு கூட பேசிக்கிட்டு இருப்பேன், பீச்ல விளையாடிக்கிட்டு இருப்பேன், சினிமா கொட்டையில கார் நிக்கும். பாத்துருக்காங்க, மாயோரம் டவுன்ல போய் பாரு, சினிமா கொட்டையில நிக்கிற கார் அவ்வளவு முக்கவாசி சாயம் கொண்டு காரா இருக்கு. எல்லாம் புது புது அம்பாசிடர் நிக்குது. நண்பர்களே, நான் ஊர் பேரு சொல்ல விரும்புறேன். ஆனா கார் என்னது கொடுத்தா? சாயமுக்கு அல்ல. என்னது கொடுத்தா? எல்லாம் சைவோல சம்பாரிச்ச காசு. சைவோல கர்த்தா வந்து வெளியில கலத்தி விட்டான். சரியா போச்சு உனக்கு செஞ்ச மரியாதை. எல்லாம் கொடுத்தது என்னதுக்கு? நீ பள்ளிவாசலுக்கு நடந்து வர்றதுக்கு சோம்பேறி தரப்பட்ட, அதனால காரு கொடுத்தாங்களா? இல்லைங்க வேலை வேலைக்கு கரெக்டா வர வேண்டும். இவன் என்ன செஞ்சா? காரை வாங்கிக்கிட்டு மாநகர சினிமா கொட்டையில எந்த தியேட்டர்ல போய் பாருங்க, நிக்கிற டாக்ஸில முக்கவாசி அந்த சுத்தி இருக்கிற ஊருக்கு, அந்த ஊர் பேர் சொல்லக்கூடாது, அந்த ஊருக்கார முடிச்சுக்குவான். அஜரத்து புற வச்சுக்கிட்டு பள்ளிவாசல உட்காந்து எங்க ஊரை பத்தி புறம் பேசுறாங்க, நோம்பு வச்சுக்கிட்டு. அதனால புறம் பேசுற பாவம் எனக்கு வேண்டாம் நண்பர்களே. அதனாலதான் அல்லாஹ் கொஞ்சம் கொடுக்கறதே பிரேக் போட்டு வச்சிருக்கிறாங்க. உனக்கு புத்தி வரட்டோடு பாக்குறான் அல்லாஹ். சஹாபாக்கள் மக்கமா நகரில ஈமான் கொண்ட உடனே அள்ளி கொடுக்கறதுக்கு அல்லாஹ் இருந்ததையும் புடுங்கிட்டு ஆண்டியா விட்டான். இருந்ததையும் புடுங்கிக் கொண்டு மக்களை விட்டு உடுத்தின ஆடைகளுடன் பரதேசிகளாக வெளியில சூழ்நிலை உருவாக்கிட்டான். இது சரித்திரமா இல்லையா? ஏன் ஆரம்பத்துல கொடுக்கல?
எடுத்த உடனே கொடுத்திருந்தால் ஈமான் நினைச்சிருக்காங்க. அவர்கள் மறுமையில போய் வாட்டி வதக்கி ஈமானை பண்படுத்தின பிறகு, ஈமான கெட்டியாக்கின பிறகு அல்லாஹ் அரபு நாட்டு ஆட்சி அவர்களுக்கு கொடுத்து விட்டாங்க. மக்கமா நகருக்கு மட்டுமல்ல, அரபு நாட்டு அரபு நாட்டுப்படி ஆட்சி அவர்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா? உன்னுடைய ஈமான பக்குவ நிலைக்கு ஆகினதுக்கு பிறகு துணியாவும் காலடியில கொடுக்கிறாங்க. அது வரைக்கும் கேட்காதுங்கிறான். தாப்ப பிள்ளைக்கு என்ன சொல்றான், வயதே காசு என்கிட்ட இருக்கட்டா, அக்கௌண்ட் இருக்கு, இரும்பு பெட்டி வச்சிருக்கிறேன், பேங்க்ல வச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் பாத்துக்க. இவ்வளவு இருக்கு உனக்கு, எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கிற பேரு 10-15 லட்சத்துக்கு வச்சிருக்கிறேன். நீ சம்பாதிக்காமே 2 சாவரம் அவ்வளவு வச்சிருக்கிறேன். அவன் வச்சிருக்கிறேன் இப்ப கூடங்கிறான், இப்ப கூடங்கிறான். இவன் என்ன சொல்றான், இப்ப கொடுத்தா குதிரை பந்தயத்துக்கு போவேன், தேவையா வீட்டுக்கு போவேன், கண்ணு கடைக்கு போவேன், ஓ யோகிதை எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால கொடுக்க மாட்டேன். கொடுத்து உன கெடுக்க மாட்டேன். என்றைக்கு நீ முத்தகையா நல்ல மனுஷனா எவ்வளவு கொடுத்தாலும் கெட்டு போக மாட்டேன் நிரூபணம் கொடுப்பியோ அன்னைக்கு கட்டாயம் கொடுப்பேன். நண்பர்களே, தடுக்கிறது நல்லவனாக ஆக்கிறது. உன் யோகியத்தை நீ தெரிஞ்சு நல்லவனா வந்ததுக்கு பிறகு தானா கொடுத்துப்பான். அந்த மாதிரி தான் சஹாபாக்களை புடம் போட்டு எடுத்து வறுமையில வாட்டி வயிற்றுல கல்ல கட்டுற அளவுக்கு அவர்கள் சோதனை செஞ்சு ஈமான சுண்டி பார்த்து அப்புறம் கொடுத்தா துணியா அல்ல. நீ ஈமானே உள்ள இல்ல, துணியாவை கேட்கிற அல்லா கிட்ட இருக்கிற ஈமான் சலவாரி போட்டு ஓடி போயிடும், அல்லா கிட்ட கேட்காது. சஹாபாக்கள் கூட வறுமையில வாடும் பொழுது கொஞ்சம் நினைச்சது உண்டு, நாயகத்திட்ட சொன்னதும் உண்டு. யார சொல்லலாம், நாங்க அல்லாவுடைய பக்தர்களாச்சு, ஈமான் கொண்ட அடியார்களாச்சு, அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாச்சு, ஆண்ட நாயகமே நீங்க கொஞ்சம் கண்ண கசகனா போதுமே, கொஞ்சம் துவா செஞ்சு அல்லாஹ் செல்வங்களை பொழிஞ்சிருவாங்க, ஏராளமா எங்களை கொடுப்பாங்க என்று சஹாபாக்களும் வறுமையில சொன்னது உண்டு. ஆனா அல்லாஹ் ஜவாப் என்ன சொன்னா, கொடுக்கிற நபியன்னு சொல்லுங்க, வலவ் பஸத் அல்லாஹு ரிஸ்கா லிஇபாதிஹி, தன்னுடைய இந்த நல்லடியார்களுக்கு இவர்களுடைய கோரிக்கை அளவுக்கு அல்லாஹ் இரவத்தை விசாலப்படுத்தினால் லபகவு ஃபில் அர்தி, பூமியில அழிச்சாட்டம் செய்வாங்க என்று சொல்லிட்டாங்க. வலாக்கி யுனஸிலு பிகதரி மா நஷா, வலாக்கி யுனஸிலு பிகதரி மா நஷா. நபியே ஹபீபே, உங்களுடைய இந்த தோழர்கள், இந்த சஹாபாக்கள், ஈமான் கொண்ட அடியார்கள், வறுமையால் பீடிக்கப்பட்டவர்கள் இரணத்தை விசாலமா கொடுக்கும்படியா கேட்கிறாங்க, உங்களிடத்துல முறையிடுறாங்க. உங்களை விட எனக்கு என் அடியார்கள் பேர்ல பாசம் இருக்கு, இரக்கம் இருக்கு, கிருபை இருக்கு. எல்லாம் இருந்தும், ஏராளமாக செல்வங்கள் இருந்தும் என் அடியார்களுக்கு நான் கொடுக்காம இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுங்களா, வலவ் பஸத் அல்லாஹு ரிஸ்கா லிஇபாதிஹி, இவர்களுடைய விருப்பப்படி, இவர்களுடைய கோரிக்கைப்படி நான் இரக்கத்தை விசாலமாக்கிட்டால் லபகவு ஃபில் அர்தி, பூமியில அழிச்சாட்டம் செய்வாங்க, ஈமானை விட்டு விட்டு மாறிக்குவாங்க. மற்ற துஷ்டர்கள், ஈமான் இல்லாத கயவர்கள் செய்வதை போல எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதனால நபியே ஹபீபே, இப்போ உங்க உம்மத்துக்கு செல்வங்களை நான் சுருக்கி இருக்கிறேன், வறுமையில வச்சிருக்கிறேன், தர்க்கத்துல வச்சிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொன்னா, நான் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்னா, ஒரு காலம் வரும் செல்வங்களை உங்க காலடியில குவிச்சு விடுவேன், கொடுப்பேன் என்று சொன்னல்ல. லா நுஹய்யின்னஹும் ஹயாத்தன் தய்யிபா, ஒரு வாழ்வு உங்களுக்கு கொடுத்தே காட்டுவேன் என்று சொன்னாங்க. அன்பர்களை கொடுத்தானா இல்லையா அந்த வாழ்வு சஹாபாக்களுக்கு? மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு, இஸ்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு, சஹாபாக்களுடைய ஈமான் கெட்டியா போனதுக்கு பிறகு எவ்வளவு கொடுத்தா அல்லாஹ் தெரியுமா? வீட்டு மூலைகளிலே நாம நெல்ல கொட்டி வைக்கிற மாதிரி தங்க வெள்ளி காசை கொட்டி வச்சாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா நமக்கும் கொடுக்கத்தாங்க செஞ்சான். நமக்கு ஈமானுக்கு முந்தி கொடுத்தா இருக்கிற ஈமானையும் கை விட்டா வச்சு எல்லாம் ஊர் ஊரா அழைச்சிட்டு போய் ஹன்வையில கொடுத்தான், அதை கொண்டாந்து இங்க நன்றி கெட்டதமா செஞ்சான், அதை போடுதான். ஹைபோன்ல கொடுத்தான், அப்புறம் சைபோன்ல கொடுத்தான். அங்கே ஒவ்வொரு ஊரா வாசல் அடைச்சு இந்தியாவுக்கே தள்ளிக்கிட்டு இருக்கிற அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏன் அங்கே கொடுத்ததை இங்க கொண்டு வந்து ஆளுக்கு ஒரு பங்களாவை கட்டிக்கிட்டு ரமதான் வந்திருக்கு, பள்ளிவாசலுக்கு கண்ணுக்கு தெரியல. கல்லால வீடு, சிமெண்டால வீடு கட்டி, கொஞ்சம் 2 அடுக்கு மாடி கட்டி, ஒரு கார் முன்னால இருந்தா தராவைக்கு தொழுகைக்கு கூப்பிட்டா தெரியல, காரணம் விடுவதுங்கிறான். ரமதான் வந்துருச்சுங்களா, வருதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, வந்தது தெரியல, போறது தெரியல அவனுக்கு. அவனுக்கு ரமதான் வந்தது எனக்கு தெரியுது, பெருநாள் குறைய பார்க்கும்போது அவனுக்கு தெரியுதுங்க. பெருநாள் குறைய பார்த்துட்டா கஷாப்பு கடையில முன்னால நிக்கிறான், பட்டக்கராம்பு வாங்குற இடத்துல முன்னால நிக்கிறான், 2 கிலோ நெய் போடுறான். பெருநாள் வந்துருச்சு, நாயே உனக்கு பெருநாள். 30 நாள் நோம்பு வைக்காத நாய் உனக்கா பெருநாள் வந்திருக்கு. பெருநாள் யாருக்குங்க? லைஸல் ஈதுல் லிமன் லபிஸல் ஜதீத், புதுசா துணி கொடுத்தவனுக்கு பெருநாள் இல்லன்னு பெருநாள் குத்பால ஓதுறாங்க. லைஸல் ஈதுல் லிமன் அகல ஸரீப், இன்பமாக பதார்த்தங்களை திட்டவனுக்கு பெருநாள் இல்ல. பெருநாள் யாருக்கு? 30 நாட்களும் அல்லாஹ்வின் உத்தரவுக்காக இந்த உதடுகளை காய வைத்தான், தொண்டையை காய வைத்தான், வயிற்றை காயப்பட்டவன். யாருன்னா லட்சக்கணக்கான கொடுத்திருந்தாலும் நீ தடுத்த நேரத்தில் சாப்பிட மாட்டோம், குடிக்க மாட்டோம்
என்று 30 நாட்களும் நோன்பு வைத்து சாட்சி கொடுத்தார்களே, அவர்களுக்கு 31வது நாள் அல்லாஹ் வெகுமதி கொடுக்க ஈதுகாக கூப்பிடுறான், பெருநாள் தொழுகைக்கு கூப்பிடுறான். 30 நாட்களும் நோன்பு நோற்று என்னை திருப்திப்படுத்தியவர்களே, தராவியை தொழுது என்னை சந்தோஷப்படுத்தியவர்களே, இன்னைக்கு நீங்க பெருநாள் கொண்டாடுங்க, ஆனந்தமா கொண்டாடுங்க, அழகாக சாப்பிடுங்க. இவன் 30 நாள் நோன்பு வாங்காதவன் முன்னாலே வர்றவங்க அடி வாங்கறதுக்கு சாப்பிடல, சண்டை வேலை இறங்க போடுறா முத்தி ஏன்னு கேட்டா அவர் பெருநாள் கொண்டாடுறார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் தோழர்களே, நான் இன்னைக்கு எடுத்த சப்ஜெக்ட் வேற, அல்லாஹ் தஆலா நான்ன செய்தி வாயில வந்துச்சு. இது இலாஹி ரேடியோ மாதிரி என்ன வந்துச்சு அதை கேட்டுக்க வேண்டியதுதான். நான் ஆடுனதும் வேற, நீங்க எதிர்பார்த்தது வேற, ரெண்டுக்கு மத்தியில அல்லாஹ் கொடுத்தது வேற. நான் ஆடுனது நிச்சயமா வேற, நம்பர்ல உட்கார்ந்து சொல்றேன். நான் ஒரு பெரிய ஒரு காரியத்தை அதை எப்படியாக விளக்கி கொண்டு வந்து உட்கார்ந்து நம்பர்ல, நீங்க எதிர்பார்த்தது வேற, ரெண்டுக்கு மத்தியில அல்லாஹ் வெளியாகிறது வேற. அதுலதான் நல்லது இருக்கும், அதுலதான் நம்ம ஈமானுக்கு சலாமத் இருக்கும். அதனால அல்லாஹ்வின் பேர்ல குறைபாடுகளை விடுங்க, சதா அல்லாஹ்வின் பேர்ல இருக்கிற அதிருப்தியை விடுங்க, உங்களுடைய அடிமைத்தனத்தை நிரூபித்து காட்டுங்க. நேர்மையா ரமதான் வந்திருக்கு, சரியா நோன்பு வைங்க, சரியா தொழுவுங்க. ரமதான் மாசத்துல நப்சுகளை கட்டுப்படுத்துங்க, குர்ஆனை ஓதுங்க, திக்ர் செய்யுங்க, தான தர்மங்களை செய்யுங்க, ஜகாத் கொடுங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க. பிறகு அல்லாஹ் கொடுக்கிற வாழ்வை பாருங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. நான் இப்போ உங்களுக்கு துஆ செய்றேன். ரப்பனா லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா அல்லாஹ். ربنا لك الحمد ولك الشكر يا الله. ربنا لك الحمد ولك الشكر يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا. ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك يا الله. ويا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك يا الله. يا نور النور اخرجنا من الظلمات إلى النور. اللهم طهر قلوبنا عن غيرك يا الله ونور قلوبنا بنور معرفتك يا الله. يا الله நாங்கள் உன்னடியார்கள், ஆனால் பாவியான அடியார்கள். யா அல்லாஹ் மார்க்க ஞானம் மற்றவர்கள் பிரபே, உன்னை நாங்கள் அறியாதவர்கள், உன்னுடைய சன்மார்க்க சட்டத்திட்டங்களை கற்காதவர்கள். ஆகவே அறியாமையினால நாங்கள் லட்ச பாவங்களை செஞ்சிருக்கிறோம். யா அல்லாஹ் பாவங்களே செய்யறோம், ஆனா அதையும் பாவம் என்று அறியக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஆகவே ரப்பே, இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை எங்களுடைய விடுதலைக்காக நீ கொடுத்திருக்கிறேன், எங்களுடைய மன்னிப்புக்காக நீ கொடுத்திருக்கிறேன். இந்த மாதத்துல நோன்பு நோக்க வைத்து, தராவியை தொழுக வைத்து, எங்களுடைய வருஷக்கணக்கு 11 மாசம் நாங்க செஞ்ச பாவங்களை மன்னித்து, நரகத்திற்குரிய எங்களை நரகை விட்டு விடுதலை செய்து சுவனபதி கொண்டு சேர்ப்பது என்ற முடிவுல இந்த மாதத்தை நீ கொடுத்திருக்கிறேன். யாரெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபை எங்களுக்கு கொடு. யாரெல்லாம் நோன்பு வைக்க சக்தி கொடு. இதுவரைக்கும் அசதி மறதியா நோன்பு வைக்காதவர்களுக்கு நோன்பு வைக்கக்கூடிய நல்ல நசீபை கொடு. யாரெல்லாம் தராவிக விடாம தொழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடு. யாரெல்லாம் எங்களுக்கு நீ சரியா கொடுக்க இல்லைங்கிற குறை எங்களுடைய உள்ளங்களில் ஷைத்தான் போட்டுக்கொண்டே இருக்கிறாரு. ஆனா நீ கொடுத்ததை பார்த்தா, கணக்கு பார்த்தா உனக்கு நன்றி செலுத்த முடியாத நிலையில் நாங்க இருந்து கொண்டு இருக்கிறோம். யாரெல்லாம் எங்களுக்கு வெறும் எங்களுடைய தகப்பனுடைய முதுகந்தத்தில் இருந்த எங்களை தாயுடைய கர்ப்பத்தில் தரிப்பட வச்சது நீ, இந்த அழகிய கோலத்தை உண்டாக்குறது நீ, ரூஹ புகுத்துனது நீ, யாரெல்லாம் ஒவ்வொரு உறுப்பை கொடுத்தது நீ. இப்ப இந்த போற வர்ற மூச்சு உன்னுடைய தயவு கொண்டு இருக்கிறப்ப, யாரெல்லாம் நாங்க கண்ணு துறக்கிறது பாக்குறது ஒன்றை கொண்டு, ஆடுறது அசைவது ஒன்றை கொண்டு, யாரெல்லாம் எங்க உதடு அசைவது ஒன்றை கொண்டு, எங்க நாவு அசைவது முதலத்தை கொண்டு, யாரெல்லாம் இப்படி உன்னுடைய அறுக்குடைகளை பார்த்தாலும் எங்களால நன்றி செலுத்த முடியாத நிலையில இருக்கிறோம். ஆனாலும் ரப்பே, ஷைத்தான் சதாயகளுடைய உள்ளங்களில நீ எங்களுக்கு சரிவர கொடுக்க இல்லை என்றும், எங்களுக்கு நீ கொடுத்தது 10 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அந்த ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு எங்களை காப்பாற்றுவாயாக. உன்னுடைய பேருபகாரங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பாயாக. யாரெல்லாம் உன்னுடைய நியமத்துகளை உணர்ந்து ஒன்றில் ஐக்கியப்படக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்களை ஆகுவாயாக. யாரெல்லாம் புனித ரமதானுடைய பரக்கத்தில் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு விடலாம். நாங்களும் பாவிகளாக இருக்கிறோம், ஆனா அவன் ஹபீபுடைய உம்மத்துகளாக இருக்கிறோம். யாரெல்லாம் மகசிரத்து இன்னக்க தொகுப்புல் ஆஃபுவா, நீ நிச்சயமாக பிழைப்பு இருப்பதை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான்னா பாவம் அண்ணா எங்களை நீ மன்னிச்சு விடாதா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார். ஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன்.
வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.